செலவு கணக்கீட்டின் பொருள். செலவு கணக்கீடு என்பது ஒரு தயாரிப்பு, சேவை அல்லது செயல்பாட்டின் விலையை, செலவுகளை சேகரித்தல், வகைப்படுத்துதல், பகுப்பாய்வு செய்தல் மற்றும் ஒதுக்கீடு செய்தல் மூலம் கண்டறிவதற்கான கண்டுபிடிக்கும் நுட்பம் மற்றும் செயல்முறையாகும். எளிமையான வார்த்தைகளில், செலவு சமன் செலவழித்த தொகை. செலவு கணக்கீடு சமன் அந்தத் தொகையை கண்டறியும் முறை. வரையறை. செலவின் பல்வேறு கூறுகளை பொருட்கள், உழைப்பு, மேல்நிலை செலவுகள் போன்றவை முறையாக பதிவு செய்து பகுப்பாய்வு செய்வதன் மூலம் உற்பத்தி அல்லது சேவையின் விலையை நிர்ணயிக்கும் செயல்முறையே செலவு கணக்கீடு ஆகும். செலவின் நோக்கங்கள். 1. ஒவ்வொரு தயாரிப்பு, வேலை அல்லது சேவையின் விலையை கண்டறிய. 2. விற்பனை விலையை நிர்ணயிப்பதில் உதவ. 3. செலவு கட்டுப்பாடு மற்றும் செலவு குறைப்புக்கான அடிப்படையை வழங்க. 4. மேலாண்மை முடிவுகளுக்கு பயனுள்ள தகவல்களை வழங்க. 5. உண்மையான செலவுகளை நிலையான செலவுகளுடன் ஒப்பிட. பட்ஜெட் vs. உண்மையான செலவு கணக்கீட்டு முறைகள், வணிக வகையை பொறுத்து. 1. வேலை செலவு கணக்கீடு என்பது குறிப்பிட்ட வேலைகள், திட்டங்களுக்கான செலவு கணக்கீடு, எடுத்துக்காட்டு, கட்டுமானம். 2. தொகுதி செலவு என்பது ஒரே மாதிரியான தயாரிப்புகளின் தொகுதிகளுக்கு, எடுத்துக்காட்டு, ஆடைகள். 3. செயல்முறை செலவு என்பது தொடர்ச்சியான செயல்முறைகளுக்கு, எடுத்துக்காட்டு, எண்ணெய், சிமெண்ட். 4. ஒப்பந்த செலவு என்பது நீண்ட கால ஒப்பந்தங்களுக்கு, எடுத்துக்காட்டு, சாலை கட்டுமானம். 5. அலகு, வெளியீட்டு செலவு என்பது ஒற்றை அலகு தயாரிப்புகளுக்கு, எடுத்துக்காட்டு, சுரங்கம், மின்சாரம். 6. செயல்பாட்டு செலவு என்பது சேவைகளுக்கு, எடுத்துக்காட்டு, போக்குவரத்து, மருத்துவமனைகள். சுருக்கமாக, செலவு என்பது செலவு. செலவு என்பது செலவை தீர்மானிக்கும் நுட்பமாகும். செலவு கணக்கியல் என்பது பதிவு செய்தல் கூட்டல் குறி பகுப்பாய்வு செய்தல் கூட்டல் குறி செலவை கட்டுப்படுத்துதல்.